ஹீரோயினும் யூஸ்டு வாஷிங் மிஷின தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க இந்த வில்லன் இருக்கான் பாருங்க, அவனோட வெப்சைட்டே சிக்குது. அவன் வந்து ஏற்கனவே வாஷிங் மிஷின் இருக்கிறதுலே கம்மி ரேட்ல போட்டிருக்கான். உடனே அந்த வாஷிங் மிஷினை வாங்குறாங்க. ஆன் பண்ணா ஆன் ஆக மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா வாஷிங் மிஷின் ஒர்க்கே ஆகல. செம்ம காண்டாகுறாங்க. இன்னைக்கு இவனை பிடிக்காம விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி கம்ப்யூட்டர்ல போய் பூந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி கரெக்டா அவன புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டேன்டா, இனி நான் உன்ன சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள போய் இந்த ப்ராடக்ட்ட யாரும் வாங்காதீங்க. இந்த செல்லர் வந்து போலியானவன். ஓடாத ப்ராடக்ட்ட தான் நமக்கு விக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மெசேஜ தட்டி விடுறாங்க. அப்ப பார்த்தா ஒரு பெல் அடிக்குது. ஐயோ! இந்த பெல் அடிக்கிற தொல்ல தாங்க முடியலடா அப்படின்னு எழுந்திருச்சு போனா, "நீங்க சிக்கன் ஆர்டர் பண்ணீங்கல்ல மேடம், அது வந்திருக்கு" அப்படிங்கிறாங்க. "யோவ்! நான் சிக்கன் ஆர்டர் பண்ணவே இல்லையா? 302 அபார்ட்மெண்ட் இதுதானா?" "ஆமா. அப்போ உங்களுக்கு தான் சிக்கன் வந்திருக்கு" அப்படிங்கவும் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு ஆள் வர்றாரு. "நீங்க ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் வந்துருச்சு மேடம்" அப்படிங்கிறாங்க. "யோவ்! நான் ஆர்டர் பண்ணலையா?" அப்படிங்கும்போது பீஸாவ தூக்கிட்டு ஒருத்தன் வர்றான். இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பான ஹீரோயின், "இல்லப்பா அப்பதான் ஒரு மெசேஜ் வருது." பார்த்தா அவங்க அம்மா, "எனக்கு கொஞ்சம் பைசே வேணும். கொஞ்சம் குடுக்குறியா?" அப்படிங்கவும், எவ்வளோன்னு கேட்டா $1100ன்னு சொல்றாங்க. சரிம்மா இருங்க நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு $1100 அனுப்ப போறாங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல. மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க ஹீரோயின். பார்த்தா ஃபுல் ரிங் போகுது. எடுக்க மாட்டேங்கிறாங்க. பண்ணிட்டுமா அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. மெசேஜ்ல அப்பா வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு மெசேஜ் வருது. அப்பவே புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோயின். இது அம்மா பேசல, வேற யாரோ பேசுறாங்க அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, "டேய் யார்டா பேசுறது? எங்க அப்பா எங்க அம்மாவ டிவோர்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. வேற யார பேசுவேன்? உங்களோட ஸ்கேமர் முட்டா பையன் தான் பேசுறேன்" அப்படின்னு சொன்னோனே, "அடப்பாவி எங்க அம்மாவோட போன கூட ஹேக் பண்ணிட்டியா?" அப்படின்னு நினைச்சு டென்ஷன் ஆகுறாங்க ஹீரோயின். எடுத்துக்கிட்டே அந்த போனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பம். எப்படிடா இவன் இந்த போன் நம்பர் இந்த ஸ்கேமர் கண்டுபிடிச்சான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கதவு திறந்து மூஞ்சி காமிக்கிறான். தெரிச்சு போய் விழுந்துடுறாங்க. "யாடா நீ?" அப்படின்னு கேட்கவும், "நீ தானே வர சொன்ன, அதனால தான் வந்திருக்கேன். போலீஸ்க்கு கால் பண்ணிருவா, மரியாதை இங்க இருந்து போயிரு" அப்படின்னு சொல்லவும், "உன் லவ்வர் தான் அனுப்பிச்சான். ஒரு நாள் உன் கூட ஸ்டே பண்றதுக்கு நீ ஆசைப்படுறியாமா, அதுவும் ஃப்ரீயாவாமா, அதனால தான் வந்தான்." போலீஸ் கிட்ட வேற இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதை பார்த்தா அவன் பயந்துட்டு அங்க இருந்து தெரிச்சிட்டு ஓடிடுறான். அப்பதான் ஒரு மெசேஜ் வருது. "என்ன பாப்பா பயந்துட்டு போல இருக்குது, நீ ஒண்ணு பண்ணு, என்னோட அக்கவுண்ட் நம்பருக்கு நீ $5000 அனுப்பிச்சு விட்டுட்டேன்னா உனக்கு இந்த தொந்தரவே இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு இதுக்கு 5 மினிட்ஸ் தான் டைம். 5 மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், வேற ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுறான், ஞாபகம் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றாங்க.